ஒரு 2000 ரூபாய் வேணும் தீபாவளிக்கு, கையில் பணம் இல்லை. அண்ணன்கிட்ட கேட்டார், இல்லைன்ட்டார். இவருக்கு தெரியும் பணம் இருக்குன்னு, ஒன்றும் சொல்ல வந்துட்டார். அன்னைக்கு எழுதுனது தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா. அந்த அழுகை நான் அப்பா அழுது நான் பார்த்தது அது. 50 வயசுல 30 லவ் லெட்டர் வரும். அந்த லவ் லெட்டர் அது நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ அந்த பிள்ளை பாப்பானே அதான் அப்படியே வாங்கி அப்படி எடுத்து படிப்பாரு, அப்படி தூக்கி போட்டுருவாரு. 5 பிறவிகள்ல நல்லது பண்ணி ஒருத்தன் என்ன புண்ணியம் கிடைச்சிருந்தா இப்படி ஒரு அப்பா கிடைக்குமோ அது மாதிரிதான் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கணம் தவறாகி பல யுகம் துடிப்பாயே, ஊமையின் பரிபாஷை கண்களில் வடிப்பாயே, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே. அந்த பாட்டை தனியா ஒரு மனிதன் கேட்டானா அவன் வாழ்க்கையை அப்படியே அவனுடைய வாழ்க்கை கடந்து வந்த பாதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஆஹா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு பாட்டு. அப்பா ரூம்ல மட்டும்தான் ஏசி இருக்கும். அப்பா எங்களுக்காக என்ன பண்ணுவாருன்னா ரூம் கதவை சாத்த மாட்டார். இந்த ரூம் திறந்து வச்சுட்டு அந்த ஏசி காத்து வெளியே வரும்ட்டு அந்த ரூம் வாசல்ல தலை வச்சு படுத்திருப்பேன் நான். மீதி பேர் அண்ணங்களாம் சைடில் படுத்திருப்பாங்க. அந்த பாட்டு என் காதில் விழுந்துகிட்டே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் வரைக்கும் என் வாழ்க்கையை நடத்துறது என் காட்ஃபாதர் அப்பா. நாங்கள் மொத்தம் 14 குழந்தைங்க. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. எங்க அப்பா எங்க 9 பிள்ளைகளையும் அந்த 5 பெண் பிள்ளைகளையும் வளர்த்த மாதிரி எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணை வளர்க்க முடியல. சினிமாங்கிறது ஆக்சிடென்ட். எனக்கு ஒரு ஷூட்டிங் பார்க்க போய் அதில் பைத்தியம் பிடிச்சிருச்சு. இல்லைன்னா எனக்கு பியூசி முடிக்கிற வரைக்கும் சினிமாவுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு படத்தில் ஒரு மனசாட்சி பாடுற மாதிரியான பாட்டு. அந்த பாட்டை எழுதி ரெக்கார்ட் பண்ணி பாலமுருகிருஷ்ணா பாடியிருக்காரு. அதை வாங்கிட்டு 1.5 மணி நேரம் அந்த ஒரு பாட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி கேட்டுட்டு இருப்பார் அப்பா. முதல் படம் இயக்குனேன், அதில் விவேக்கும் ராம்கியும் பண்ணாங்க. 2வது படம் விவேக் ஹீரோவை வச்சு பண்ணேன், அதுவும் ரிலீஸ் ஆகலை. அப்போ ஒரு நாள் விவேக் சொன்னார், சார் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்குறலாம் பார்த்துருக்கேன், நடிங்களா சார். நான் அப்பாவை பற்றி அடிக்கடி சொல்லும்போது எம்ஜிஆர் சிவாஜி விட அதிகமாக சம்பாதிச்சவர் அப்பா. எம்ஜிஆர் 5 படம், சிவாஜி 5 படம், கண்ணதாசனுக்கு 50 படம். ஆமாம், அவங்களுடைய சம்பாதியத்தை விட அதிக சம்பாதியம். ஆனால் அவங்களோட அதிகமாக செலவு பண்ணவர் அவர் தான். டைரக்டர் மகேந்திரன் சார் ஒரு படத்தில் ஃபுல் கேரக்டர் கொடுத்தாரு. நான் அந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ். இந்த ஊரில் இவ்வளோ கலவரத்துக்கு நடுவில் ஒரு குடிகாரனும் ஒரு பைத்தியக்காரனும் தான் நிம்மதியாக இருக்காங்க, அதில் நீ அந்த குடிகாரன் வேஷம் பண்ணுன்னு சொல்லி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் சினிமாவில் மெயின் கேரக்டர் அது. அண்ணா மீது ஒரு வெறி இருந்த நேரம், அண்ணா 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 அப்படி அண்ணா மீது பாசத்தோடு இருந்த அந்த காலகட்டத்தில் நான் பிறக்கிறேன். எனக்கு பேர் அண்ணாதுரை. அண்ணாதுரை வா உட்காருங்க, இல்லை அடிப்பேன் அப்படின்னு இருக்காரு. அண்ணா சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். நீ உன் பிள்ளைக்கு எதுக்கு என் பேரை வச்சேன்னு தெரியும், நான் உட்காந்துருக்கேன், டே அண்ணாதுரை வாய மூடு, ஓடாத, அடிப்பேன், இப்படி என்னையே வச்சுட்டு சொல்றியா? இல்லை அண்ணா அப்படிலாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் அண்ணா சிரிச்சுட்டு சொன்னேன், இல்லையா கிண்டலுக்கு தான் சொன்னேன் அப்படின்ட்டாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அப்புறம் நான் முழு பேர் சொல்லி அப்பா கூப்பிடவே இல்லை. அந்த பாதி தான் துரைங்கிற பேரில் தான் கூப்பிடுவேன். அவர் காட்டின அந்த பாசம், அவர் எங்களுக்கு பண்ணி கொடுத்ததெல்லாம் என்னால் என் பிள்ளைங்களுக்கு முழுமையாக பண்ண முடியல. அப்போதான் தோணும் இப்படி. வசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ பொதுவாகவே பசங்க எல்லாருக்குமே அவங்க அப்பா தான் முதல் ஹீரோ. ஸோ இவரோட அப்பா ஹீரோக்கள் எல்லாருக்குமே ஒரு ஹீரோ தான், ஹீரோயின்களுக்கும் இவர் ஹீரோ தான், கவிதை படிக்கிற பாடல் படிக்கிற எல்லாருக்குமே இவர் ஒரு ஹீரோ தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவருடைய அப்பா இவரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எல்லாருமே ஒரு பெரிய ஷாக் ஆவீங்க. ஸோ அவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அவர் கவிஞரா எல்லாருக்குமே தெரியும், பாடலாசிரியரா எல்லாருக்குமே தெரியும், அரசியல்வாதியா எல்லாருக்குமே தெரியும், நடிகரா எல்லாருக்குமே தெரியும். ஆனா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அப்பாவா எப்படி அப்படின்றத இவர்கிட்ட தானே கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அவர் தான் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள். ஸோ வெல்கம் டு தி ஷோ காட்ஃபாதர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஸோ அப்பாவை பத்தி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி அண்ணாதுரை சார் அவரை பத்தி சொல்லுங்க. அவர் நிறைய படத்துல நடிச்சிருக்காரு, நிறைய விவேக் சார் படத்துல நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம். ஸோ உங்களோட சினிமா வாழ்க்கையை பத்தி ஒரு சின்னதா. சினிமாங்கிறது ஆக்சிடென்ட். எனக்கு ஒரு ஷூட்டிங் பார்க்க போய் அதில் பைத்தியம் பிடிச்சிருச்சு. இல்லைன்னா எனக்கு பியூசி முடிக்கிற வரைக்கும் சினிமாவுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. நடிப்புங்கிறது இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடிச்சுட்டு இருக்க பல பேர் உதவி இயக்குநர்களாக இருந்தவங்க தான். அந்த மாதிரி தான் எனக்கும். எப்பா அந்த சைக்கிள் எடுத்து வைக்கிறதுக்கு ஆளுங்கப்பா, நீ இப்போ எடுத்து வைப்பா அப்படி கொண்டு சைக்கிளை வைக்கிறது எடுக்கிறது, இப்படி அதுக்கு பிறகு ஒரு டைரக்டர் மகேந்திரன் சார் ஒரு படத்தில் ஃபுல் கேரக்டர் கொடுத்தாரு. நான் அந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ். பூட்டாத பூட்டுக்கள், நீ ஒரு நல்ல கேரக்டர் பண்ணு, இந்த ஊரில் இவ்வளோ கலவரத்துக்கு நடுவில் ஒரு குடிகாரனும் ஒரு பைத்தியக்காரனும் தான் நிம்மதியாக இருக்காங்க, அதில் நீ அந்த குடிகாரன் வேஷம் பண்ணுன்னு சொல்லி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் சினிமாவில் மெயின் கேரக்டர் அது. ஆனால் என்னுடைய ஒர்க்கு ப்ரொடக்ஷனுங்கிறதுனால அதில் அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் போக முடியாது. ஒரு 15 சீனில் ஒரு 5 சீன் தான் படத்தில் இருக்கு. அதுக்கு பிறகு நடிக்கலை. அப்புறம் நான் என்னுடைய முதல் படம் இயக்குனேன், அதில் விவேக்கும் ராம்கியும் பண்ணாங்க. 2வது படம் விவேக் ஹீரோவை வச்சு பண்ணேன், அதுவும் ரிலீஸ் ஆகலை.
அப்போ ஒரு நாள் விவேக் சொன்னார், சார் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்குறலாம் பார்த்துருக்கேன், நடிங்களேன் சார். அப்போ எனக்கு நடிப்புக்கெல்லாம் வராது, வேண்டான்னு இல்லைன்னு சொல்லி அவர் நடிக்க வச்சார். ஒரு முதல் படம் வந்து நான் ஒரு டாக்டராக வருவேன், அவர் ஒரு நார்த் இந்தியன் பொண்ணை லவ் பண்ணுவார். அந்த இதில் வந்து அந்த பொண்ணு சொல்லுவா, உன் சொந்தக்காரங்களை உடனே வர சொல்லுவாங்க, அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும் விவேகால, உன் சொந்தக்காரங்களை கொஞ்சம் வர சொல்லு, இல்லை எல்லாரும் ராஜஸ்தானில் இருக்காங்க, ஒட்டகத்தை பிடிச்சா சீக்கிரம் வர சொல்லுமா அப்படிமா. இது வந்து விவேக் கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பார். அதுலேருந்து ஆரம்பிச்சு போய் நிறைய படங்கள், ஜாம்பவான் வந்து இன்னைக்கும் பேசப்படுறது, ஆனா எழுதி காட்டுவார், தெரியுதான்ட்டு, அது ஒன்று. அப்புறம் தெரியும் படிச்சிருந்தா தானே தெரியும் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பொம்பளைங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் இருக்கும், அதுலேயும் டாக்டராக வருவேன். இன்னொரு அப்புறம் திருமலைன்னு ஒரு படத்தில் வந்து இன்டர்வியூக்கு வருவார், லிஃப்ட் ஒர்க் பண்ணலன்னா கரண்ட் கொட்டி போச்சு, இப்போ என்ன பண்ணுவேன். இப்படி வந்துச்சு. பட் எனக்கு வந்து நடிப்பு ப்ரொஃபஷன் இல்லை, வாழ்க்கை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வந்து ஐம் சைல்ட் ஆஃப் ஃபேட். விதி எப்படியெல்லாம் என்னை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கோ அதான் போயிட்டே இருப்பேன். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா டப்பிங் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கேஜிஎஃப்ல வில்லன் வாய்ஸ் நான் பேசியிருக்கேன், புஷ்பாவில் வந்து அந்த ஹீரோயினோட ஃபாதர், இப்படி வந்து இப்போ டப்பிங் நிறைய போயிட்டு இருக்கு. இதுவும் இனி அடுத்து எங்கே கொண்டு போய் சேர்க்குமோ தெரியாது, போயிட்டே இருக்கும். ஸோ வில்லன் வாய்ஸுக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு படத்தில் வில்லனா எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சார் ஓகே சார், உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டு கேட்கணும்னு நினச்ச கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்களா லாடு லபகுதாஸ்னு ஒரு டவுட் கேட்பேன், அந்த மாதிரி தான் உங்கள் பேர்லேயே எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு அப்படின்னா, ஸோ கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து எப்படி இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்கள் பேருக்கும் அண்ணாதுரை அப்படின்ற பேருக்கும் அந்த அரசியல் தொடர்புக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமோட பேர் வந்து காட்ஃபாதர். நிச்சயமா வந்து இதை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைய தினம் வரைக்கும் என் வாழ்க்கையை நடத்துறது என் காட்ஃபாதர் அப்பா. அது வந்து எல்லாமே என்னுடைய தினசரி செலவுகள்ல இருந்து எல்லாமே அவர் தான் கவனிச்சுட்டு இருக்கார். நான் வந்து மேற்கொண்ட செலவுகளாக இருக்குமே தவிர அடிப்படைங்கிறது அப்பா. அதனால அந்த காட்ஃபாதருங்கிற அந்த ப்ரோக்ராம் அப்பாவை பற்றி கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்பா வந்து எல்லாத்துலேயும் உணர்ச்சி வசப்பட்டுருவார். அதாவது ஒரு செகண்ட், ஒரு கணம் தவறாகி பல யுகம் துடிப்பாயின்னு ஒரு பாட்டில் எழுதியிருப்பார். அந்த மாதிரி ஒரு செகண்ட் அவர் உணர்ச்சி வசப்பட்டு வந்துடுவார். அப்படி அண்ணா மீது ஒரு வெறி இருந்த நேரம், அண்ணா 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 அப்படி அண்ணா மீது பாசத்தோடு இருந்த அந்த காலகட்டத்தில் நான் பிறக்கிறேன். எனக்கு பேர் அண்ணாதுரை. இந்த பேர் வைக்கிறதையும் ஒரு காமெடி பண்ணுவார் அப்பா. ஒரு மீட்டிங்ல போய் உட்காந்துருக்காரு, ஈவிகே சம்பத் பேசிட்டு இருக்காரு. ஈவிகே சம்பத் வந்து ஒவ்வொரு தலைவர்களை பத்தி பேசுறாங்க. அப்ப வந்து இப்ப சொல்லுவாங்க முஸ்தபா கமால் அட்டாட்டா இருக்கு, அப்புறம் வந்து இந்த செயின் போட்டிருப்பாங்க சேகுவாரா, இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பத்தி பேசும்போது அவர் முஸ்தபா கமால் அட்டாட்டர்கை பத்தி பேசுறாரு 1 மணி நேரம். ஈவிகே சம்பத் தானே கரெக்டா அப்பாட்ட வந்து ஒரு இது கொடுக்குறாங்க, மாதிரி குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை, என்ன பேர் வைக்க போறீங்க? முஸ்தபா கமால்ன்ட்டார். அப்போ இன்னுமே எங்க அண்ணனுக்கு தான் முஸ்தபா கமால் பாஷான்னு யாராவது பாய் பேர் வைப்பாங்களா பிள்ளைக்கு, உணர்ச்சி வசப்பட்டு வச்சாரு. அதே மாதிரிதான் எனக்கும் அண்ணாதுரைன்னு பேர் வச்சுட்டாரு. அண்ணாவுக்காக தான் வச்ச பேர். அப்போ ஒரு நாள் அண்ணா வீட்டுக்கு சாப்பிட வர்றாரு. நான் ஒரு 3 வயசு 3.5 வயசு இருக்கும். மேலே கீழே ஓடி அதை இது பண்ணிட்டு இருக்கேன். சாப்பாடுக்கெல்லாம் இலை போட்டாங்க, இலை மேலாம் ஓடிட்டு இருக்கேன். ஆனால் அப்பா கூப்பிட்டு அண்ணாதுரை வா உட்காருவாங்க இல்லை அடிப்பேன் அப்படின்னு இருக்காரு. அண்ணா சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்பா கிட்ட என்ன நான் சிரிக்கிறீங்க, நீ உன் பிள்ளைக்கு எதுக்கு என் பேரை வச்சேன்னு தெரியும், நான் உட்காந்துருக்கேன், டே அண்ணாதுரை வாய மூடு ஓடாத அடிப்பேன், இப்படி என்னையே வச்சுட்டு சொல்றியா ஏன்ட்டாரு. இல்லை அண்ணா அப்படிலாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் அண்ணா சிரிச்சுட்டு சொன்னேன், இல்லையா கிண்டலுக்கு தான் சொன்னேன் அப்படின்ட்டாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அப்புறம் நான் முழு பேர் சொல்லி அப்பா கூப்பிடவே இல்லை. அந்த பாதி தான் துரைங்கிற பேரில் தான் கூப்பிட்டு இருந்தாரு. அண்ணா உடல்நிலை சரியில்லாமல் இங்கே அடையார் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், புற்றுநோயோட தீவிர இதில் இருக்கும்போது அப்பா பார்க்க போகிறாரு. சைகையில் கேட்குறாரு அந்த பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு. ஸோ அதை பேர் காரணம்ங்கிறது அப்படிதான் வந்தது. ஸோ இப்போ சொல்லும் போதே சொன்னீங்க சின்ன வயசில் நீங்கள் ரொம்ப சுடித்தனமாக இருப்பீங்க. ஸோ அப்பாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே கவிஞராக எல்லாருமே தெரியும், நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி. ஸோ அப்பாவா எப்படி? அதாவது நாங்கள் வந்து மொத்தம் 14 குழந்தைங்க, 9 பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள், 5 பெண் பிள்ளைகள். ஒருத்தருக்கு கூட எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அந்த 15 பேரையும் வளர்த்தாரப்பா. 14 பேர்ல எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. எங்க அப்பா எங்க 9 பிள்ளைகளையும் அந்த 5 பெண் பிள்ளைகளையும் வளர்த்த மாதிரி எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணை வளர்க்க முடியல. அதான் டிஃபரன்ஸ். அதாவது இத்தனைக்கும் அப்பாவுக்கு கடன் இருந்துச்சு, எனக்கு இல்லை, எனக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று நடக்குது. ஆனாலும் அவர் காட்டின அந்த பாசம், அவர் எங்களுக்கு பண்ணி கொடுத்ததெல்லாம் வந்து என்னால் என் பிள்ளைங்களுக்கு முழுமையாக பண்ண முடியல. அப்போதான் தோணும் எப்படி அப்பா வளர்க்க முடிஞ்சுது. அப்போ வந்து மனசுக்குள்ள வந்து எதுவுமே இல்லை, இந்த பிள்ளைகள்
அதுங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும், அதுங்களுக்கு எப்படி வேணாலும் அதுங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும். ஆனால் வாழ்க்கை அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம அதை திருத்த போகிறதுல அது உள்ள நுழைய போகிறதில்ல. ஒரு தந்தையாக என்னுடைய கடமையை சரியாக செய்கிறேன்னு செஞ்சுருக்காருல்ல. சத்தியமாக இந்த நிமிடம் வரை நான் நல்லா சொல்லுவேன், ஒரு 5 பிறவிகளில் நல்லது பண்ணி ஒருத்தன் என்ன புண்ணியம் கிடைச்சிருந்தா இப்படி ஒரு அப்பா கிடைக்குமோ அது மாதிரி தான் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்பா எப்பவுமே அப்பா தான், நம்ம அப்பா ஆனாலும் அதை மறக்க முடியாது அப்படின்னு. சரி, ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா 4000க்கு மேலே பாடல் எழுதியிருக்காரு, 5000க்கு மேலே கவிதை எழுதியிருக்காரு, புக்ஸ்லாம் கூட நிறைய எழுதியிருக்காரு. ஸோ அதில் உங்களுக்கு அண்ணாதுரைக்கும் இந்த பாடலுக்கோ இல்லை இந்த கவிதைக்கோ ஒரு ஒரு கனெக்ட் இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு விஷயம்னா இது சொல்லுங்க. கிட்டத்தட்ட எல்லா பாடல்களையுமே நம்ம வந்து நம்ம ஒன்று உள்ளுக்குள்ளே கனெக்ட் பண்ணிக்குவோம். அப்பா நடித்த ஒரு பாடல் வந்து ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. நான் அப்பாவே ஒரு நடிகராக ஒரு சின்ன பையனா 62 63 ஷூட்டிங், அது அப்போ 7-8 வயசு எனக்கு. நான் பார்த்த முதல் பாடல் காட்சி அதுதான் ஷூட் பண்ணது. அதனால அது எனக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா அப்பாவை முதல் முறையாக சூட்டில் வேற பார்க்குறோம். ஷூட்லாம் போட்டு அப்படி நின்று இதில் தான் சாரதா ஸ்டுடியோவில் செட்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அந்த பாடல் ரொம்ப நெருக்கம்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு வந்து கண்ணே கலைமானே எல்லாருக்கும் தெரியும் கடைசி பாடல். இதுக்கு இடையில நிறைய பாடல்கள் இருக்கு. அதாவது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அந்த ஒரு லெவல் எல்லாம் முடிந்த போகிற ஒரு கட்டம் இருக்கு இல்லையா, அதை வாழ்ந்து முடித்து இன்னும் வாழ்க்கை பேலன்ஸ் இருந்தாலும் மெயின் வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் இல்லையா, அப்போ வந்து ஆரம்பத்திலிருந்து நம்ம எப்படியெல்லாம் வந்தோம், என்ன செஞ்சுருக்கோம், இந்த தவறை நம்ம செஞ்சுருக்க வேணாமே, இந்த தவறை நம்ம செய்யாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும். ஏன்னா நான் அப்பாவை பற்றி அடிக்கடி சொல்லும்போது எம்ஜிஆர் சிவாஜி விட அதிகமாக சம்பாதிச்சவர் அப்பா. எம்ஜிஆர் கஞ்சி படம், சிவாஜி கஞ்சி படம், கண்ணதாசனுக்கு 50 படம். அவங்களுடைய சம்பாதியத்தை விட அதிக சம்பாத்தியம், ஆனால் அவங்களோட அதிகமாக செலவு பண்ணவர் அவர் தான். ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டு நான் இதெல்லாம் செஞ்சுருக்க வேணாமே, இதெல்லாம் செய்யலாமே அப்படிங்கிறத ஒரு பாட்டாக ஒரு படத்தில் வந்து ஒரு மனசாட்சி பாடுற மாதிரியான பாட்டு. அந்த பாட்டை எழுதி ரெக்கார்ட் பண்ணி பாலமுருகிருஷ்ணா பாடியிருக்காரு. அதை வாங்கிட்டு வந்து அப்போ கேசட்ஸ் தான், C19 ஒரு கேசட். அதாவது ஒரு பக்கம் 45 நிமிஷம் பாடம், இன்னொரு பக்கம் 40, ஏ சைட் பி சைடு 1.5 மணி நேரம் அந்த ஒரு கேசட்ல போட்டா திருப்பி அந்த 1.5 மணி நேரம் அந்த ஒரு பாட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி கேட்டுட்டு இருப்பார் அப்பா. மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே பாட்டு. அதை பார்த்தீங்கன்னா, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே, 1000 நினைவாகி ஆனந்த கனவாகி, காரியம் தவறானால் கண்களில் நீராகி, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே, ரகசிய சுரங்கம் நீ, நாடக அரங்கம் நீ, சோதனை களமல்லவா, நெஞ்சே துன்பத்தின் தாய் அல்லவா, ஒரு கணம் தவறாகி பல யுகம் துடிப்பாயே, ஊமையின் பரிபாஷை கண்களில் வடிப்பாயே, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே. அந்த பாட்டை தனியாக ஒரு மனிதன் கேட்டானா அவன் வாழ்க்கையை வந்து அப்படியே அவனுடைய வாழ்க்கை கடந்து வந்த பாதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஆஹா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டு ரொம்ப விசேஷம். காரணம் என்னென்னா, வீட்டில் அப்பா ரூமில் மட்டும்தான் ஏசி இருக்கும். அப்பா வந்து எங்களுக்காக என்ன பண்ணுவாருன்னா, ரூம் கதவை சாத்த மாட்டார். இந்த ரூம் திறந்து வச்சுட்டு அந்த ஏசி காற்று வெளியே வரும்ட்டு அந்த ரூம் வாசலில் தலை வச்சு படுத்திருப்பேன் நான். மீதி பேர் அண்ணங்களாம் சைடில் படுத்திருப்பாங்க. அந்த பாட்டு என் காதில் விழுந்துகிட்டே இருக்கும். நான் படுக்க ஆரம்பித்து நான் வந்து தூங்கி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிற வரைக்கும் அந்த பாட்டு. அதனால அந்த பாட்டு எனக்கு இன்னமும் அப்படியே, அதான் வார்த்தையெல்லாம் அப்படியே வருதுன்னா தூக்கத்தில் கேட்டேன், நான் மனப்பாடம் பண்ணல, தூக்கத்தில் கேட்டாலும் எழுந்து சொல்கிற அளவுக்கு மனப்பாடமாக இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பர்சனலாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கவிஞர்கள்லாம் பொதுவாகவே காதலில் வேற லெவலாக இருப்பாங்க. அது இது வந்து நம்ம மற்றவங்க கிட்ட கேட்கறத விட அவர் பையன் உங்ககிட்டயே கேட்கலான்னு வச்சுக்கோங்களேன், அப்பா எப்படி. அதாவது அப்பாட்ட வந்து ஒரு விஷயம் எதையுமே வந்து அவர் மறைச்சதில்லை. வனவாசம் படிச்சிங்கன்னா எனது வசந்த காலங்கள் அப்படின்னு ஒரு 3 புத்தகங்கள் இருக்கு. அதில் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே அவர் எழுதியிருக்காரு, எதையுமே மறைக்கலை. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 30 லெட்டர் லவ் லெட்டர் வரும்னு நம்புவீங்களா நீங்கள்? 50 வயசுல எனக்கு வேற பொறாமையா இருக்குது அவரை பார்த்து. 50 வயசுல 30 லவ் லெட்டர் வரும். அந்த லவ் லெட்டர் அது நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஆமா. அப்போ அந்த பிள்ளை பாப்பானே அதான் அப்படியே வாங்கி எடுத்து படிப்பாரு, அப்படி தூக்கி போட்டுருவாரு. அதுல 2 லெட்டர் வச்சிருக்கேன் இன்னும் நான் வீட்டுல. புரியல, அவருக்கு வந்த லவ் லெட்டர் நீங்க எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க? ஒரு ரிமெம்பரன்ஸ். அப்பாவுக்கு வந்த காதல் கடிதம், அதாவது எனக்கு வந்த காதல் கடிதம் வந்து த்ரில் கிடையாது, எங்க அப்பாவுக்கு வந்த காதல் கடிதம் த்ரில் தானே. கண்ணா அப்படின்னு ஆரம்பிச்சு பேதைன்னு கையெழுத்து போட்டிருக்கோம், பேரே இருக்காது. அப்படியே அதுலதான் சில பாடல்கள் வேற எனக்கு. அதுல ஒரு பெண், அது இன்னொரு லவ் லெட்டர்ல ஒரு பெண் எழுதிருச்சு ஒரு பாட்டு, பணமா பாசமா படத்துல வந்தது. அதுல இருந்து 2 வரி, அதாவது மேலே திசையினில் போய் உறங்கும் கதிர் மீண்டும் வரும் வரை நம் உலகம். அதாவது கதிரவன் மறைஞ்சு திரும்ப உதிக்கிற வரைக்கும் நம்ம உலகம் இரவு நேரம். அதை வந்து மேலே திசையினில் போய் உறங்கும் கதிர் மீண்டும் வரும் வரை நம் உலகம்,
காலை முழுவதும் சிந்தனைகள், மறு மாலை வரும் வரை கற்பனைகள், நம் வாழ்க்கையில் வருமா கவிஞரே அப்படின்னு கடைசியில எவ்வளவு டீசெண்டா ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்கப்பா. இதெல்லாம் அவர் அதை பத்தி கவலையப்பட்டதில்லை. அவர் வந்து தன் மனது அப்போ ஒரு இதுல சொல்றாரு, ஒரு மணிவன் சாமியாரா இருக்கவனுக்கு சாவு நிச்சயம், கடவுள் கடவுள் சுத்திட்டு இருக்க சாமியாருக்கு சாவு நிச்சயம், பொம்பளை அலையிறவனுக்கும் சாவு நிச்சயம், காமுகனும் மாண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான், மற்ற இதிலே யார் பெரியார்? நாம் உடலை பார்ப்போம், நமது உடலை பெண் பார்ப்பாள், சாமி நமது சுகசரித்திரத்தை பார்க்கட்டும், செத்ததுக்கு அப்புறம் அவன் கணக்கு போட்டுக்கிட்டோம். அது மாதிரி நிறைய அவர் வந்து அதை பத்தி கவலையே படல. நான் இப்படித்தான், நானா அது போய் யாரையும் வந்து வலுக்கட்டாயமாக இதெல்லாம் கிடையாது. அவங்க வாழ்க்கையில அவங்க அன்பை கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிப்போம். அடடா. ஸோ அவர் வந்து 50 கடிதம் ஒரு நாளைக்கு வரும்னு நீங்க வந்து சொல்றீங்க. நீங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு லெட்டர் கூட வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? பெண் அப்படிங்கிற ஒரு உணர்வே வந்து ரொம்ப லேட். 28 வயசுல தான் நான் ஒரு ஆண், ஒரு பெண் சுகம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த 28 வயசு வரைக்கும் எதுவுமே தெரியாது. அப்பா இறந்து போகும்போது 25 வயசு. நிச்சயமா அதுமான உணர்வு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் நமக்கு த்ரில்லிங்கான ஒரு கடிதங்கள் தான். த்ரில். ஒரு லவ் லெட்டர். நான் என்ன காலேஜில் நான் நிறைய பேருக்கு எழுதி கொடுத்துருக்கேன். லவ் லெட்டர்னு வந்தோன்னா வந்துடுவானுங்க கிளாஸ்க்கு. ஆனால் ஒரு லவ் லெட்டர். இதில் வந்து அப்பா பாட்டு ஒன்று, என் மனக்கதவை திறந்து வைத்த மலர் முகமே உன்னிடம் என் தனிக்கதையை சொல்வதற்கு தமிழில் ஒரு வார்த்தை இல்லை, ஏழெடுத்து பார்க்கின்றேன் எவ்வளவோ நினைக்கின்றேன் மனசுக்குள் துடிக்கின்றேன், ஒரு 8 வரி. அதே ஒரு 10 பேருக்கு எழுதி கொடுத்துருப்பேன். அது 10 பேர் அந்த பொண்ணுங்க மீட் பண்ணிச்சுன்னா தெரிஞ்சிருக்கும் எல்லாம் ஒரே லவ் லெட்டரோட வராங்கன்னு. ஸோ அப்படி வந்து அதுக்கோசரம் ஒரு த்ரில் இருக்குமே தவிர எனக்கு அந்த காதல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்ததில்லை. அப்படின்னு குடிக்கிறதுக்கான விருப்பம் இல்லை. சிகரெட் வந்து நான் சினிமாக்குள்ளே வந்து தான் சிகரெட்டே கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி சிகரெட் பிடிக்கிறது இல்லை. பொம்பளை விவகாரங்கள் கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்பா எங்களுக்கு கொடுத்த அந்த சுதந்திரம். எனக்கு ஒரு 8-9 வயசு ஒரு நாள் அப்பா கூப்பிட்றாரு. ஏய் என்னப்பா, அதாவது பிஏ விட்டு கூப்பிட்ற, வசந்தன் பிஏ, அவனை விட்டு டிரைவர் சொல்லு. என்னப்பா, இந்த கட்டில் கீழே பீர் இருக்கு, ஒரு பாட்டில் எடுத்துருப்போம் அப்பா சொல்றேன். சரின்னு பார்த்தா அப்போ அந்த ஃபாரின்லேருந்து வரும் சின்ன பாட்டில், சோடா பாட்டில் மாதிரி இருக்கும். அதை தூக்கிட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுரா அப்படின்னாரு அப்பா. சட்டைக்குள்ளே மறைச்சு அப்படியே போய் மாடியில் யாருமே இருக்க மாட்டாங்க. பஞ்சனை அவங்களாம் மாடியில், பஞ்சவரணத்தில் மதுரை திருமணம்லாம் மாடியில் இருந்தாங்க. அவங்க காலி பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அது அப்படியே தான் இருந்துச்சு. மேலே போனால் எங்கள் அண்ணனுங்க எல்லாம் லைனாக உட்காந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. எங்கள் அம்மா தான் திட்டிகிட்டே இருந்தாங்க. அப்போ சொன்னார், நம்ம கொடுத்துட்டா நமக்கு தெரியாமல் குடிக்காது, அதுங்களா போய் இது என்னங்க இது என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் எப்படி ஆகுறானோ அது தெரியாது. இப்பவே நம்ம இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டோன்னா நாளைக்கு அதுங்களுக்கு எதுவும் ஆகாதுங்கிற மாதிரி சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் யாருமே குடிக்கிறது இல்லை. காந்தி, கமால்னு பார்த்தீங்கன்னா யாருமே குடிக்க மாட்டாங்க. அது ஒருவேளை அப்பா எங்களுக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் நிறைய வேணுமோ தெரியல. அதனால பெண் விவகாரமும் அப்படித்தான். சார் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கவிஞர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்திருப்பாரு. கண்டிப்பா அவருக்கு வந்து தூங்குறது கூட நேரம் இருந்திருக்காது, அந்த அளவு பிஸியா இருப்பாரு. ஏன்னா நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க எம்ஜிஆரை விட ரஜினியை விட பயங்கரமா அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம்ல ஃபேமிலிக்கு அவர் டைம் ஒதுக்குனது எப்படி இருந்தது? அதாவது ரஷ்யா போறார், வாழ்க்கையில வந்து ஒரு 20 நாள் ரஷ்யா டூர். அவருக்கு கூட யாராவது ஒரு துணைக்கு வரணும். எம்எஸ் விஸ்வநாதன் வந்து எழுதி கொடுக்குறாரு. இப்போ வந்து இஸ்கஸ்ன்னு இருந்துச்சு, அப்போ இந்தோ சோவியத் கல்ச்சுரல் சொசைட்டி, அந்த சொசைட்டியோட தலைவராக இருந்தார் அப்பா. அதுக்காக அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அப்போல்லாம் வந்து எப்படின்னா ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. இன்னைக்கு நார்த் கொரியான்னு வச்சுங்களேன். நார்த் கொரியா அவங்க கூப்பிட்டாலோடய நீங்கள் உள்ள நுழைய முடியாது. அது மாதிரி ரஷ்யாவில் அவங்க கூப்பிட்டாலோடய நுழைய முடியாது. விஸ்வநாதன் சொல்கிறார், எம்எஸ் விஸ்வநாதன் வரணுங்கிறார். அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நானும் வரல அப்படின்ட்டார். இல்லைன்னு சொல்லி அவரை வந்து விஸ்வநாதன் அப்புறம் ஒரு மாதிரியே காம்ப்ரமைஸ் பண்ணி இது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து லெட்டர் எழுதுறார். அதாவது என் வாழ்க்கையில் நான் ஏன் என்னை வந்து ஆண்டவன் இப்படி பாசத்தால் படைச்சான்னு தெரியல, இன்னும் வச்சுருக்கேன் அந்த லெட்டர். உங்களெல்லாம் நான் வந்து இவ்வளோ நாள் பிரிஞ்சு எல்லாம் இருந்ததே கிடையாது. 15 நாளுங்கிறது மிகப்பெரிய இதுன்னு ஏதோ வந்து அப்படியே இனிமேல் எங்களை பார்க்கவே மாட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. அந்த அளவுக்கு ஒரு பாசம். ராத்திரி அப்பா வந்து காலையில் 8:30-9 கிளம்பிடுவார். அதுக்குள்ளே நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி வருவோம். அதனால் ரொம்ப அண்ணப்பா அப்படிங்கிறதோட முடிஞ்சிடும். சாயந்தரம் நாங்கள் வரும்போது அப்பா வந்து நாங்கள் வந்து விளையாட போய் தூங்கிட்டு இருப்பார். நாங்கள் விளையாடிட்டு வரதுக்குள்ளே ஈவினிங் கம்பல்சிங் கிளம்பிடுவார். ஆக வந்து நைட்டு தான் அவரை பார்க்க முடியும். அவர் என்ன பண்ணுவார், நைட்டு வந்தோடனே திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு மூடு வரும். எல்லாத்தையும் இப்படி காலையிலே தட்டுவார், டே எந்திரி 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 அப்படின்னு வந்து எல்லாம் ரூமில் வந்து உட்காந்து போனேன். அப்படி பார்ப்பாரு, இன்னும் ஒரு நம்பர் குறையுது, அவன் தூங்குறான்ப்பா, நான் எழுதுறோடா அப்படின்னு அப்படி உட்காந்து பேச ஆரம்பிப்பார். பேசிட்டு
சரி சாப்பிட்டீங்களா? அம்மா எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி டிரைவரை வர சொல்லி திருப்பி புகாரிக்கு அனுப்புறோம். புகாரியில் போய் அங்கே ஃபலூடா அது இதுன்னு சாப்பிட்டு திருப்பி ஒரு 2 மணிக்கு வந்து படுத்து தூங்கிடுவோம். இது வந்து அவருக்கு தன்னுடைய நான் பிள்ளைகளிடம் அன்பாக இருக்கிறேன், ஆனால் செலவு பண்ண எனக்கு உரிய நேரம் இதுதாங்கிற மாதிரி அவருக்கு வருது. அப்படியெல்லாம் ஒரு பாசமான பார்க்கவே முடியாது. புதுக்கல்லூரியில் பியூசி படிக்கிறேன். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. சாப்பாடுன்னா வீட்டுக்கு தான் வருவேன். முக்கால்வாசி ஷூட்டிங் இருந்தால் ஷூட்டிங்கில் வேறு வழி கிடையாது, நம்ம வந்துலாம் போக முடியாது. டிஸ்கஷன்ஸ் எங்கே நடந்தாலும் இப்போ விவேக்கோட நிறைய டெய்லி டிஸ்கஷன் இருக்கும். அவர் வந்து அவருடைய ஆஃபீஸ் இதில் இருந்துச்சு, நம்ம பழைய சாரதா ஸ்டுடியோ மெஜஸ்டிக் உள்ள ஃப்ளாட்டு. சாப்பாடெல்லாம் சொல்லிவிடுவார். ரெடி ஆகி சார் சாப்பிடலாமாங்கிறது பைக் எடுத்துட்டு கிளம்பிடுவேன். சார் எங்கேருந்து எங்கே போக போகிறீங்க சார்? இல்லை வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிருந்தேன். இது வந்து எப்போவுமே எனக்கு பழக்கம். நியூ காலேஜில் நான் படித்த போது எப்படின்னா, காலேஜ்லேருந்து நேராக வந்தால் சஃபேர் வாசலில் பஸ் ஸ்டாப்பு, 10 பைசா 12 பைசா இருக்குது. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு திருப்பி போய் பஸ் ஏறினேன்னா 15 பைசா ஆனந்த் தேட்டர். ஆனந்த் தேட்டரில் இறங்கி அப்படியே கிராஸ் பண்ணி உள்ளே போயிடுவேன். இப்போ ஒரு நாள் நான் வேகமாக போயிட்டுருக்கேன் சாப்பிட்டுட்டு, அப்பா வீட்டுக்கு வர்றாரு. காரில் வரவர் நான் நடந்து போகிறத பார்த்துட்டு, ஏன் துறை எங்கே போகிறான் அப்படின்னு இருக்காரு. வண்டி ஓட்டுறது முத்துன்னு சொல்லி அப்பாவுடைய சொந்தக்காரர், ராமகண்ணப்பண்ணு அப்பாவுடைய அசிஸ்டண்ட்டோட அண்ணன். அவர் சொல்லியிருக்காரு, இல்லை அவன் டெய்லி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போகிறான், அதுதான் வேகமாக போயிட்டுருக்கான் காலேஜுக்கு. நான் கேட்கவே இல்லை. மறுநாள் எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறாரு, ஒரு ஃபியட். மறுநாள் ஒரு கார் வாங்கி கொடுக்குறாரு. நான் மட்டும்தான் கார் ஓட்டுவேன் அப்போ வீட்டில். இது நான் கேட்கல. ஆனால் அவருக்கு என்னென்னா, அவள் பிள்ளை பாரு இப்படி நடந்து போகுது அப்படிங்கிற ஒரு இது. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நான் அதை உங்களுக்கு சொன்ன மாதிரி எத்தனை ஜென்மத்தின் புண்ணியமோ அப்படிங்கிறது தான் ஃபைனலாக திருப்பி அரைவ் அட் தட் பாயிண்ட். அங்கதான் வரும். சரி, ஓகே சார். இப்போ நீங்க அப்பா, உங்களுக்குள்ள நடந்த நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல வந்து இந்த விஷயத்த என்னால மறக்க முடியாது. ரொம்ப குறும்பான விஷயமா இருக்கலாம். அப்பா உங்ககிட்ட இந்த மாதிரி எங்க அப்பா என்கிட்ட பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற ஒரு விஷயம். இப்போ எல்லா அப்பாவும் அவங்க பசங்க கிட்ட கொஞ்சம் காமெடியா நடந்துப்பாரு, கொஞ்சம் இப்படி கிள்ளி விட்டு சைலண்டா இப்படி திரும்பி உட்காந்து நின்றுப்பாரு. ஸோ அந்த மாதிரி அப்பா உங்ககிட்ட நடந்த ஸோ ஐயா இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சட்டு ஞாபகம் வரல. பட் நிறைய என்னன்னா, அப்பாவுக்கு வந்து தலைக்கு வந்து எண்ணெய் வச்சுக்கு தான் குளிப்பார் தினம். அந்த எண்ணெய் ஒன்று எங்கள் அம்மா வச்சு விடுவாங்க, இல்லைன்னா இன்னொரு பிஏ ஒருத்தர் இருந்தார், அந்த பையன் தான் வைப்பா. அவங்க 2 பேரும், அம்மா வேற எங்கேயாவது வேலையில் இருக்காங்க, அவன் இல்லைன்னா நான் வைப்பேன். அந்த எண்ணெயை வந்து தலையில் தேய்ச்சி விடணும். அந்த எண்ணெய் எப்படின்னா, அவருக்கு வந்து கொஞ்சம் தான் ஊற்றி அதை தலைக்கு மேலே வச்சு இப்படி தேய்ச்சி அதுக்கப்புறம் முடியல கொஞ்சம் ஒரு டிராப் மேலே விழுந்துருச்சுன்னா கோவம் வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது வந்து அப்படி எண்ணெய் தேய்ச்சி அப்படிம்பாரு. அது ஒரு ஓகே விழுந்துருச்சு, பயங்கர டோஸ் விடும். ஆனால் அப்பாவுக்கு வந்து நான் வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கேன், கால் அமுக்கி விட்டா அவருக்கு அப்படி பிடிக்கும். நம்ம அதாவது சொல்ல மாட்டார் கால் அமுக்கிட்டு, அவர் பெட்டில் அப்படியே படுத்துட்டு. அவருக்கு வந்து எப்படின்னா, அப்பா வந்து 6'1" ஹைட்டு, 6 அடி ஒரு அங்குலம். ஆனால் அவருடைய பெட்டு 6 அடி தான். அதுல தலகாணி போக பாத்தீங்கன்னா அவரால் காலை நீட்டவே முடியாது, மடக்கி தான் படுப்பாரு. நம்ம போகும்போது அந்த மடக்கின காலை இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பார். அதாவது நம்ம வந்துட்டோம்னா காலை ஆட்டுவார், காலை ஆட்டினா காலை அமுக்கி விடுன்னு அர்த்தம். அது பிள்ளைகிட்ட சொல்லக்கூடாதான் காலை அமுக்கிட்டு, சும்மா வச்சு காலை ஆட்டுவார். சரி தெரியும், அப்படி காலை அமுக்கி விட்டுட்டு ஓகேப்பா அப்படின்னு ஒன்னே பெல் அமுக்குவார். தலைக்கிட்டே ஒரு இருக்கும் பெல் அமுக்குனா அந்த வசந்தம் வருவான், அவனுக்கு 2 ரூபா கூட. அன்னைக்கெல்லாம் 2 ரூபா பெரிய 50 பைசா தேட்டர்ல சினிமா பார்க்கறதுக்கு 4 சினிமா பார்க்கலாம். அப்படிதான் வந்து இது ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, அதான் சொன்ன இந்த கார் வாங்கி கொடுத்தா மாதிரிதான், எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய ஸ்கூல்ல ஒரு பிடி வாத்தியார் சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு நாள், அப்பெல்லாம் மதுவிலக்கு அமுல்ல இருந்த நேரம், அதனால ட்ரிங்க்ஸ் கிடைக்காது. யோ உங்க அப்பாட்ட சொல்றா, எனக்கு கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு. அவர் வந்து விஸ்கின்னு தான் சொன்னார், அப்பா வந்து மருந்துன்னு தான் சொல்லுவார். அதை சரி நான் அப்பாட்ட போய் பிடி வாத்தியார் மருந்து கேட்டார். மத்தியானம் நேரம் நினைக்கிறேன், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தவர் அந்த பாட்டில் அப்படி எடுத்து பார்த்தாரு, என்னடா கொடுத்துரு அப்படின்ட்டு போன ஸ்கூல் பேக்கில் வச்சுக்கிட்டேன். அங்கே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, அவன் குடிக்கிறானா அவன் வாத்தியார் குடிக்கிறானா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு, கவலைப்படல அப்படின்ட்டார். நம்பிக்கை, அந்த அந்த நம்பிக்கை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இருக்கு. இளையராஜா அன்னைக்கிளியில வந்து இளையராஜா, நான் அன்னைக்கிளி அசிஸ்டன்ட் டைரக்டர், இளையராஜா அதில் அறிமுகமானார். அடுத்த படம் எங்கள் டைரக்டருங்க வந்து பாலூட்டி வளர்த்துக்களி பண்ணுறாங்க. சைமல்டேனியஸாக இளையராஜாக்கு 5 படம் நடக்குது. அன்னைக்கிளி முடிஞ்சு ஒரு பக்கம் பத்ரகாளி, இன்னொரு பக்கம் பாரதிராஜாவோட 16 வயதிலே, இவ்வளோ படங்கள். அப்போ வந்து ஆஃபீஸில் சொல்கிறாங்க, மாதவன் பி மாதவன் சார் ஆஃபீஸ், அருண் பிரசாத்னு சொல்லிட்டு நம்ம எம்ஆர் ராதா வீட்டுக்கிட்ட. நான் போன உடனேப்பா நாளைக்கு நம்ம கம்போசிங் இருக்குது,
இவரை அப்பா நீ தான் கூப்பிட்டு வரேன், நாங்கள் வந்து அப்பாக்கெல்லாம் ப்ரோக்ராம், ஏன்னா அப்பா பிடிக்கிறது கஷ்டங்கிறதுனால என்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து அப்பாட்ட இந்த மாதிரி நாளைக்கு கம்போசிங்ப்பா. யாரா மியூசிக்கு? இளையராஜா. இளையராஜா யார் அது அப்படின்னாரு. அவருக்கு தெரியல. இல்லை அப்பா அன்னைக்கிலாம் பெரிய ஹிட்டுப்பா. சரி சரி அப்படின்ட்டார். மறுநாள் நானும் வெயிட் பண்ணுறேன் இவர் கிளம்புறாரு. நான் கண்டிப்பாக நான் கிளம்புறேன் வந்துடுறேன் அப்படின்ட்டார். சரி நான் அங்கே போயிட்டேன். அங்கே போனால் வரல. ராஜா வெயிட்டிங்கு, எல்லாம் வெயிட்டிங்கு, வரல. 10 மணி 10:30 ஆச்சு. மெல்ல மாதவன் சார் கேட்குறாரு, ஏய் அப்பாட்ட சொன்னியாடா அப்படின்னாரு. இல்லை சார் சொல்லிட்டேன் சார் வந்துடுறேன்ட்டார் சார்னு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டார். உள்ளே வந்தவர் இளையராஜா பார்த்தே, ராஜாடா இவன் பாரு இளையராஜான்னு சொல்லிட்டு இருக்கான் நேற்றுலேருந்து அப்படின்னாரு. ஆனால் ராஜா சார் இல்லைண்ணே என் பேர் இப்போ இந்த படத்துக்கு பஞ்சனா வந்து இளையராஜான்னு. ஓ சரி சரி அப்படின்ட்டு அந்த சாங் கண்ணோடு கண்ணு 2 ஒன்னோடு 1 கள்ளமில்லை முள்ளும். நான் அதுக்குள்ளே காஸ்டியூம் ஏதோ பர்ச்சேஸ் காமிச்சிட்டாங்க. போயிட்டு வந்து மறுநாள் வேறு சாங் கம்போசிங்க்கு டியூன் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்தேன். ராஜா தர நீ போயிட்ட நேற்று அப்படின்னாரு இளையராஜா. ஏன் ராஜா? அப்பா ஒரு இது போட்டேன், கண்ணா ஓடோடி வா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். கண்ணா ஓடோடி வா தனானா தனானான்னு போட்டேன். ராஜாவான்னு சொல்லிட்டு நல்லா வரணும் நீ அப்படின்னாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமா சொன்னார். அது வந்து மறக்க முடியாத. சரி ஓகே சார், இப்போ சொல்லும் போதே சொன்னீங்க எண்ணெய் தேய்க்கும் போது ஒரு டிராப் கீழே வந்தாலும் செம்ம டோஸ். அந்த மாதிரி அப்பா கிட்ட பயங்கரமா ஒரு டோஸ் வாங்கினீங்க, இது வரைக்கும் என்னால் மறக்கவே முடியலப்பா, அப்படி ஒரு டோஸ் வாங்கினப்பா அப்படின்னா என்ன சார்? அவருக்கு வந்து இந்த மேடம் எதை மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லணும். அவருக்கு வந்து எதுக்குமே திட்டமாட்டார் பிள்ளைகளை. இப்போ ஃபெயில் ஆகிட்டோன்னு வச்சுங்களேன். இப்போ நான் ஃபெயில், எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னா 9 பேரில் யாராவது ஒருத்தன் ஃபெயில் ஆகிட்டே இருப்பான் ஒரு வருஷம். ஒன்று நான், அடுத்த அண்ணன், இன்னொரு அண்ணன், இப்படி போயிட்டே இருக்கும். அதனால வருஷமும் ஒரு ஃபெயிலியர் உண்டு. ஆனால் ஃபெயில் ஆனவங்கள திட்டவே மாட்டார். இப்போ பாஸ் ஆனவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு 2-2 ரூபா கொடுக்குறாங்க. ஃபெயில் ஆனவங்களுக்கு 2 ரூபா வரும். பாவண்டா அவன் அப்படி. அப்படிப்பட்டவர் திட்டுறாருன்னா அது ஒரே ஒரு காரணம் தான் திட்டுவார். பொம்பளை பிள்ளைங்கள யாராவது திட்டினா கோவம் வந்துடும். இப்போ என் தங்கைங்க இருக்காங்க, ரேவதி, கலா, இப்படி எல்லாம் இருக்கும்போது அவங்கள திட்டோன்னா பயங்கர கோவம் வரும். நான் வேற முரட்டு பையனா, அதனால என்ன பண்ணேன், இந்த ரேவதி கலா 2 பேரையும் வந்து அப்பா வீட்டை விட்டு கிளம்பி போனா டமால் அடிச்சிருது. அழவே அழாதுங்க ரெண்டும். அழாம பேசாம இருக்கும். இருங்க சார், நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உடனே அப்பா வந்தோடனே அழுவாங்களே, இப்ப வரைக்கும் அது அப்படிதான் சார் இருக்கு. கரெக்டா அப்பா வந்து ரூம்குள்ள உட்கார்ந்தவொடனே இதுங்க 2 ஹால்ல ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னு வருவார். தோரா அழிச்சுட்டா அப்படின்னு அப்பா திட்டுவார் பாருங்க. எல்லாத்துக்கும் வட்டியை முதல்ல சேர்த்து வச்சு திட்டுவார். அதுதான் அப்பா திட்டுறது. அடிக்கிறதுலாம் அடிக்கவே மாட்டார். அடிச்சதே கிடையாது, திட்டுதான். அதுவும் இந்த மாதிரி வந்தாதான். மற்றபடி உங்க பையன் அந்த ரோட்ல சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான்னு யாராவது சொல்லியிருக்காங்க. சிகரெட் பிடிக்கல, சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான்னு எங்க அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. அப்படியா அப்படின்னு எங்க அம்மாட்ட சொல்லாரு. அதெல்லாம் கேட்காது அப்படின்ட்டு. கேட்காதுன்ட்டார். அதாவது என்னன்னா அவன் பிடிச்சா பிடிக்கிறான், நீ எதுக்கு அதை கேட்கறேன். பட் நான் சிகரெட் பிடிக்கல, அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்பா திட்டவே மாட்டார். இல்லைன்னா மற்ற வீட்டில் என்ன பையன் சிகரெட் பிடிக்கிறானாக்கா முதல்ல வீட்டில் நெருப்பெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சிருப்பாங்க, சூடு போடு வாயிலே அப்புறம் சிகரெட் நினைச்சு கூட பார்க்க கூடாது. சூப்பர் சார். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இன்னவரோட பையன் இவரு அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து மரியாதைன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப ப்ரௌடா, அதாவது இந்த இடத்துல கவிஞர் கண்ணதாசனோட பையன்னு நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கர்வமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண ஒரு இடம்னா இது? தினமும் ஃபீல் பண்ணிட்டு அது ஒரு இடம் 2 இடம்னு சொல்லவே முடியாது. என்ன காரணம்னா எங்க போனாலும் எனக்கு முன்னாடி எனக்கு வந்து கதவுகளை திறந்து வைக்கிறதப்பா. இப்போ உதாரணமா உங்களை எனக்கு அறிமுகப்படுத்துறாங்கன்னு வச்சுங்களேன். எத்தனையோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கிட்டே வந்து அறிமுகப்படுத்தும் போது இவர் அண்ணாதுரை, அன்னைக்கு ராம்கி கூட சொல்லிட்டு இருந்தாரு, தர அது நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்றாரு ராம்கி. இவர் அண்ணாதுரை அப்படின்னா அவங்க கையை கொடுத்துருவாங்க உட்காந்த இடத்துல. ஹலோ அப்படின்ட்டு. 2வதா சொல்லுவார், இது கண்ணதாசன் சார் அப்படின்னு உட்கார்ந்து எந்திரிச்சிருவாங்க. சார் ரொம்ப சந்தோஷம். அதுதான் ராம்கி அடிக்கடி சொல்லுவாரு, முதல் தடவை வெறும் அண்ணாதுரைக்கு ஒரு மரியாதையை பாருங்க, கண்ணதாசன் மகன்னு ஒரு மரியாதையை பாருங்க அப்படிமாரு. இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. அதனால எங்க போனாலும் அவர் தான் நமக்கு வந்து. இன்னொன்று நம்ம வந்து யாருமே வந்து தவறான ஒரு இடத்துல போயிட்டு அப்பா பேரை சொல்ல போறதில்ல. இப்போ உதாரணமா போலீஸ்காரன்னு சொன்னதுக்கு அடி வாங்கியிருக்கேன் வீட்டில். அது என்ன போலீஸ்காரர்னு சொல்ல மாட்டியா, அவங்கள உன்னோட வயசுல பெரியவங்க தானே அப்படின்னு எங்க அம்மா அடிச்சிருக்காங்க. அந்த அப்படிதான் வளர்ந்தனுங்கிறதுனால அந்த எங்க போனாலும் அப்பாவுடைய பெயர் கெடாமல் இருக்கணும். அப்பா வந்து நமக்கு எல்லாத்தையும் திறந்து வைக்கிறாருங்கிறதுனால
எல்லாமே எங்களுக்கு வந்து அந்த இதுதான். அதுக்கு ஸ்பெஷல்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஸ்பெஷல் அப்பா பொறுத்த வரைக்கும். அண்ணாதுரைன்னு சொல்லும்போது கை கொடுத்தாங்க, கவிஞர் கண்ணதாசன் அவரோட பையன் ஒன்று எழுந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்க உங்களோட அடையாளத்தோட போகும்போது ஒரு பார்வையும் அப்பாவோட அடையாளத்துல மாறும், அந்த பார்வை மாறும் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்கு அது ஃபீல்? ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து அல்டிமேட்டா அதான். இன்னொன்று வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் என்ன சொல்றது வந்து நம் தவறே இல்லாத ஒரு பாதையில போகும்போது இவனை தப்பா என்ன எடை போட போறது இல்லை. சரி, ஓகே சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லும் போது சொன்னீங்க 14 குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல வந்து உங்ககிட்ட அப்பா அந்த அன்பை வெளிப்படுத்தின விதம், ஸோ இந்த விஷயம் வந்து அப்பா வந்து என்னால அப்பான்னு உடனே எனக்கு இதுதான் ஞாபகம் வருது, இந்த விஷயம் தான் ஞாபகம் வருது அப்படின்னா எது? அதுதான் நான் சொன்னேன், அந்த கார் விவகாரம் சொன்னேன் இல்லையா, அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்க முடியாது. இன்னொன்று வந்து என்னன்னா பெண் பார்க்கும் படலம். ஒரு அண்ணனுங்க எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயத்த வந்து அப்பா வந்து கரெக்டாக இருந்தார். என்னன்னா ஒரு பெண்ணை பார்க்க போகிறோம் அப்படின்னா முன்னாடியே ஃபோட்டோ அனுப்பிடுவாங்க. ஃபோட்டோ பார்த்துட்டு தான் பொண்ணு பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. அதனால எங்கள் அண்ணன் 2 பேருமே வந்து நேராக போய் இப்படி உட்காந்தாங்க, பொண்ணை பாடுறா, சரி அவ்வளோதான், பிடிச்சிருக்காலாம் கிடையாது, ஏன்னா சொல்லியாச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சுன்ட்டு. அதில் வந்து எனக்கு ஒரு தடவை அப்பா 81 அப்பா அமெரிக்கா கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல பொண்ணு வந்திருக்குடா, எனக்கு தேவையில்லை, சரி 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 போ அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொல்றாரு, ஏன் இப்படி இருக்கான் அவன், ரொம்ப இதாக இருக்கான், சரியாயிரும். அப்பவும் என்னை கூப்பிட்டு சொல்லலை. அதாவது விசேஷமா எந்த பிள்ளைக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட அன்பு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு பட்டாசு வெடிச்சு மூஞ்செல்லாம் எரிஞ்சு போச்சு, ஃபுல்லாக இன்னைக்கும் அந்த புருவமே கிடையாது எனக்கு. ஆனால் அவர் வந்து அப்படி பதவிச்சு போயிட்டார், என்னாச்சு 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 என்னாச்சுன்னு. அப்புறமா கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட இது பண்ணி கொண்டாந்தோம். அந்த மாதிரி he will express his love in pockets. அதாவது எங்க சொல்லணுமோ அங்க, எல்லா நேரத்திலையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு தெரியுற அப்பா இல்லை, ஆனா அந்த அன்பு இருக்குங்கிறத உணர செய்யற ஒரு அப்பா. எப்பவுமே அந்த அன்பு இருக்குன்னு உணர செய்வாரு. அதுக்கான வந்து அவர் மெனக்கெட்டு நான் அன்பு செலுத்துறேன்னு சொல்ற மாதிரியான இதெல்லாம் இல்லை. அடுத்து வந்து கொஞ்சம் ஒரு எமோஷனலா ஒரு கொஸ்டின் சார். இது வந்து எல்லா பசங்க கிட்டயும் இந்த கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போ ஒரு பையனா வந்து பார்க்க கூடாத விஷயம், பார்க்க முடியாத விஷயம் அப்படின்றது அப்பாவோட கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க அந்த விஷயத்த பார்த்துருக்கீங்களா? எப்படி? 3 மரணங்கள், ஒரு 2 மரணம், அதுலேயும் ஒரு இது இருக்கு. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் வந்து ஒரு எனக்கு என்ன வயசு இருக்கும், ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கும். தீபாவளி வருது இல்லையா, தீபாவளி வரும்போதெல்லாம் வந்து என்ன பண்ணுவார், எல்லாரையும் வர சொல்லி எல்லார் கையிலையும் 100 ரூபா கொடுப்பார் தீபாவளி ட்ரெஸ்ஸுக்கு. 100 ரூபாங்கிறது அப்போ வந்து எங்களுக்கு எப்படின்னா, இங்கேருந்து சவுகார்பேட்டில் போய் துணி எடுத்துகிட்டு வந்து, அப்போ சவுகார்பேட்டை தான் சீப்பு, ஹோல்சேல். ஸோ சவுகார்பேட்டைக்கு பஸ் ஏறி போய் துணி எடுத்துகிட்டு வந்து தைக்க கொடுத்தாலே 70 ரூபா தான் வரும் சட்டை பேண்ட்டு. ஸோ அந்த 100 ரூபாய் வாங்கிட்டு சவுகார்பேட்டைக்கு போய் துணி எடுத்துகிட்டு வந்து அது மீதி 30 ரூபா தீபாவளி சினிமா. அது அப்படியே ஒரு காலகட்டம். ஒரு 2000 ரூபா வேணும் தீபாவளிக்கு, கையில் பணம் இல்லை. அப்போ ஒரு ஃபைனான்சர்கிட்ட போய் கேட்க போகிறாரு. அவர் சொல்லுப்பா என்கிட்ட இல்லை, இந்த வச்சுருக்கேன் 25,000 ரூபா, உங்கள் அண்ணனுக்கு கொடுக்கணும், நான் இன்னைக்கு ஏதோ இதுக்குன்னு கேட்டார், கொடுக்க போகிறேன், அவ்வளோதான் இருக்குது என்கிட்டன்ட்டார் அவர். சரி அண்ணன்ட்ட தானே போகுது, அண்ணன்ட்ட 25,000 2000 ரூபா வாங்காதுங்க அப்படின்ட்டு போய் அண்ணன்கிட்ட கேட்டார். இல்லைன்ட்டார். அண்ணன் இல்லை, பணமே இல்லைப்பா, வரவே இல்லைப்பா அப்படின்ட்டார். இவருக்கு தெரியும் பணம் இருக்குன்னு, ஒன்றும் சொல்ல வந்துட்டார், உட்காந்துருக்காரு. இப்போ எங்களுக்கு தெரியாது, நாங்கள் 10 வயசு 8 வயசு எல்லாம் அப்படியே, அப்பா தீபாவளிப்பா இன்னும் 2 நாள் தான்ப்பா இருக்கு, தைச்சு கொடுக்க மாட்டான்ப்பா, நம்ம கேட்கலாம் போய் கேட்டுட்டு இருக்கோம். கண்ணில் அப்படியே தண்ணி வருது. என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு பயங்கர டென்ஷன். அப்போ கம்போசிங் கூப்பிட்றாங்க, போக மாட்டேங்கிறார், வரல அப்படிங்கிறாரு. ஒரு விஸ்வநாதன் தெரிஞ்சுட்டு வீட்லேயே வச்சுக்கோங்க கம்போசிங். மாடி நான் சொன்னேன் இல்லையா, பஞ்செல்லாம் போனதுக்கப்புறம் காலியாக தானே இருக்கும், மாடியில் கம்போசிங். அன்னைக்கு எழுதுனது தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா. அந்த அழுகை, நான் அப்பா அழுது நான் பார்த்தது அது. 2வது அழுகை வந்து சாப்பிட உட்காந்துருக்காரு, நேரு இறந்து போயிட்டாருன்னு நியூஸ் வருது. ஒன்று அழுகிறாரு நேரு இறந்ததுக்கு, அது 2. 3 காமராஜர். காமராஜர் இறந்ததை கேட்டு, அதான் அமெரிக்காவில் அப்பா வந்து சிங்கப்பூரில் இருக்காரு, சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணி அழுகிறாரு. அங்கேருந்து கிளம்பி வர முடியல. வந்ததுக்கு அப்புறம் அந்த காங்கிரஸ்காரங்களாம் வந்தோடனே ஒரு குழந்தை மாதிரி விக்கி விக்கி அழுதுகிட்டு இருக்காரு. அதில் ஒருத்தர், கவிஞர் 1 வாரம் ஆயிடுச்சு கவிஞர், 1 வாரம் ஆயிடுச்சுங்கிறாரு. ஆனாலும் அவரால் வந்து அந்த அழுகையை அடக்க முடியல. இதுதான் அப்பா கண்ணீர் சிந்தி பார்த்து. அதில் 1 பர்சனல், மீது 2 வந்து அந்த அன்பின் வெளிப்பாடு.
சார் இப்போ ரொம்ப எமோஷனலா போகுதுன்னு நினைக்கிறேன். சார் கொஞ்சம் ஜாலியாவே போகும் சார். அப்பா வந்து அந்த டைம்ல வந்து அவர் இருந்த எல்லா ஹீரோக்களுக்குமே வந்து பாடல் எழுதியிருக்காரு. ஸோ எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், ஜெமினி கணேசன் சார் எல்லாருக்குமே எழுதியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு ஹீரோ கிட்டயும் உங்களுக்குன்னு ஒரு பிடிச்சிருக்கும்ல, எம்ஜிஆருக்கு அப்பா எழுதின பாட்டுல இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், சிவாஜிக்கு அப்பா எழுதின பாட்டுல இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா எது? இல்லை என்னன்னா, எம்ஜிஆர், சிவாஜி, கண்ணதாசன், கருணாநிதி 4 பேரும் அட் அ டைம் சினிமாக்குள்ள வந்து ட்ரை பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில். சிவாஜியோடைய கல்யாணத்துல வந்து எல்லாருமே போயிருக்காங்க. அப்பா தான் தாலி எடுத்து கொடுக்குறாரு. அப்படி ஒரு நட்பு இருந்துச்சு. பாகப்பிரிவினை, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய். இந்த பாட்டு எதுக்காக நான் அதை சொல்ல வேண்டியிருக்குன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து அவர் தான் அப்போ எழுதிக்கிட்டு இருந்தார். சிவாஜிக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை, எழுதுறதில்ல. பட்டுக்கோட்டை கிட்ட போய் கேட்குறாங்க தாலாட்டு எழுதுன்ட்டு. எனக்கு நேரம் இல்லை, கண்ணதாசன் வச்சு எழுதிக்கிங்கன்னு அவர் சொல்றாரு. அவர் தான் நம்பர் 1 பாடலாசிரியர். அப்பாட்ட வந்து சொல்றாங்க, சிவாஜிட்ட கேளுங்க அப்படிங்கிறாரு. எல்லாம் ஒன்னா சுத்துறவங்க, ஆனா ஒரு சண்டை இருக்குங்கிற போது சிவாஜி பெருந்தன்மையா அவன் எழுதுனா எழுதிட்டேன் அப்படின்ட்டாரு. அவன் நடிகன் சொல்லிட்டானே அப்படிங்கிறாரு இவரு. ஓகேன்னு சொல்லி எழுதினது தான் ஏன் பிறந்தாய் மகனே. அந்த பாட்டை எழுதி முடிக்கும் போது பட்டுக்கோட்டை இறந்து போக அந்த படம் முழுக்க அப்பா எழுத வேண்டியதாயிடுச்சு. இப்போ கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்திய பாடல்ங்கிறது இந்த ஏன் பிறந்தாய் மகனே. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. அது நமக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் போறது. அதான் ஒரு அற்புதமான ஒரு பாட்டு சிவாஜி. அதுக்கப்புறம் நிறைய என்கிட்ட சிவாஜி வந்து ஷூட்டிங்ல சொன்னாரு, டேய் உங்க அப்பா திட்டுவான்டா, திட்டுவான் சொல்லுவான், வைவாம்பர் உங்க அப்பா வைவான்டா, ஆனா எதுக்கு வைறானே தெரியாது. ஆனா அவன் இருந்த வரைக்கும் என் கம்பெனில அவனை தவிர யாருமே பாட்டு எழுதுனதுலாம் பாரு. அப்படி சிவாஜியுடைய சொந்த படம், முதல் படம் வந்து புதிய பறவை. அந்த புதிய பறவையில பாத்தீங்கன்னா எங்கே நிம்மதி, அது ஒரு அற்புதமான பாட்டு. எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அப்பாவுடைய கதை வசனம் பாடல்கள்ல ஒரு படம், அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே இப்ப திராவிடர் கண்ணதாசனை பிடிக்காதவங்க கூட வந்து திராவிடம் அப்படிங்கும் போது அச்சம் என்பது மடமையடான்னு ஆரம்பிப்பான். அந்த ஒரு சாங் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடல்னு கூட சொல்லலாம். எம்ஜிஆருடைய இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பாடல்கள் அப்பா எழுதியிருக்காரு. அதில் வந்து அச்சம் என்பது மடமையடா மாஸ்டர் பீஸ். அதனால் சிவாஜி எம்ஜிஆர் சொன்னீங்கன்னா லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். டிஆர் மகாலிங்கம் வந்து ஒரு காலத்தில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், சிங்கிங் ஸ்டார். மார்க்கெட் இல்லாமல் இருக்காரு. அப்பா போய் அவருக்கு ஒரு படம் கொடுக்குறாரு. அப்பா வந்து கட்சிக்குள்ள பெரிய பிரச்சனை, அவர் வந்து பிராமண ஐயருக்கு போய் சப்போர்ட் பண்றீங்களே அப்படின்னு வந்து தகராறாயி அதுக்கு ஒரு பாட்டு போடுறாரு, எங்கள் திராவிட பொன்னாடே கலை வாழும் தென்னாடே. அந்த படத்தில் அப்பா எழுதி டிஆர் மகாலிங்கம் பாடின ஒரு பாட்டு இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகின்ற ஒரு பாட்டு, செந்தமிழ் தென்மொழியாள். இன்னைக்கும் காலேஜ் காம்படிஷன்ல அந்த பாட்டு பாடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது ஒரு அற்புதமான பாட்டு டிஆர் மகாலிங்கத்துக்கு. ஜெமினி மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, அந்த பாட்டு வந்து வாலி ஊருக்கு போக இருந்த வாலியை வந்து திருப்பி கொண்டு வந்து பாட்டு எழுத வச்ச பாடல். அவரே என்கிட்ட சொன்னாரு, உங்க அப்பா பாட்டு தாண்டா அவருக்கு எதிராக கடவுரிக்க வச்சது என்ன அப்படின்னாரு. ஸோ அந்த மயக்கமா கலக்கமா ஜெமினி சாருக்கு சொல்லலாம். அது இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி இருக்கு அந்த பாட்டு. அற்புதமான ஒரு பாடல். எனக்கு வந்து ஜெயலலிதா அம்மா பாடின சாங்ல வந்து என் வேதனையில் உன் கண்ணிரண்டும் என்னோடு அழுவது என் கண்ணான்னு சொல்லி யார் நீ நினைக்கிறது, அது சூப்பரான ஒரு பாட்டு. அந்த அம்மா அந்த ஒயிட் ட்ரெஸ்ல பாடுற அந்த பாட்டு அவங்களது. அப்புறம் நாகேஷுக்கு முத்து குளிக்க வாரிகளா, முத்துராமன் சாருக்கு வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு அப்பா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மன்றத்தில் ஓடி வரும்ல நடு இரவினில் விழிக்கின்றாள் அதில் வருவார். அந்த பாட்டுலேருந்து முத்துராமன் சாருக்கு நிறைய, ஜெய்சாருக்கு நிறைய பாடல்கள். இப்படி பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய பாடல் ஜெய்சாருக்கு வந்து சொல்லவே வேணாம், வல்லவன் ஒருவன் வல்லவனுக்கு வல்லவன் அப்படியே ஒரு லிஸ்டே இருக்காது. அதில் அசோகன் 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன்னு ஒரு பாட்டும், காவல் உடலுக்கு உயிர் காவல்லாம் அசோகன் பாடுற மாதிரியான பாட்டு. எல்லாம் அவர் அப்பாட்ட அதுதான். அதாவது எனக்கு பிடித்த பாடல்கள், பிடித்த கதாநாயகர்கள்னு சொல்லும்போது கதாநாயகனுக்கு அவர் பாட்டு எழுதல, சூழலுக்கு பாட்டு எழுதினாரு. அது அந்த கதாநாயகனுக்கு ஆயிடுச்சு. கதாநாயகனுக்காக பாட்டு எழுதுனதுங்கும் போது ரஜினிக்கு ஒரு பாட்டு, ரஜினியை பத்தி தப்பா பேசிட்டு இருந்த டைம், பில்லா படம் எடுக்கிறாரு இவர் பாலாஜி சார். அப்போ வந்து அப்பாட்ட சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ரஜினியை பத்தி நான் ரஜினி ஹீரோவை போட்டிருக்கேன், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவரை பற்றி நிறைய ஃபால்ஸ் ப்ரொபகேண்டா வருது, அதை கொஞ்சம் நம்ம சாங்கில் ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா கவிஞர் அப்படின்னாரு.
அதில் தான் வந்து நாட்டுக்குள்ளே எனக்கு ஒரு ஊர் உண்டு, ஊருக்குள்ளே எனக்கு ஒரு பேர் உண்டு, என்னை பற்றி 1000 பேர் என்னென்ன சொன்னாங்க, இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு அந்த பாட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு இது. உங்களுக்கு நானும் சொன்னேன், பின்னால் பார்க்காத முன்னேறுன்னு முடியும். ஸோ ரஜினி சாருக்கு அது. கமல் அவருக்கு வந்து சொல்லவே வேணாம், கமல் சாரே ஒரு இது சொல்லியிருக்காரு. அந்த அழகே அழகு தேவதைங்கிற சாங்கை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே வந்து ஒரு கண்ணு தெரியாதவன் ஒரு பொண்ணை வர்ணிச்சுட்டே வரான்னு சுச்சுவேஷன் சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டே வரார் அழகே அழகு தேவதைன்ட்டு. இப்போ வந்து நான் அவர்கிட்ட சொல்கிறேன், அதாவது இது வரைக்கும் வந்தாச்சு, நெஞ்சு அந்த மார்பகுதியை தாண்டி ஸ்லிப் டு தி ஹிப், அதை நீங்கள் வர்ணிக்க முடியாது. குருடனால் அது வந்து கண்ணு தெரியாத ஒருத்தனால அதை வர்ணிக்க முடியாது. அதனால அந்த ஹிப்புக்கு வந்துருவாரு. அப்படிங்கும்போது மூங்கிலே தோள்களோ விரல்களே தேன்குழல் விரல்களோ ஒரு அங்கம் கைகள் அறியாததோ அப்படின்னு போட்டாரு. அதுதான் கண்ணதாசன். ஸோ அந்த மாதிரி கமல் சாருக்கு ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கு. குரு படத்துல வரதெல்லாம் பறந்தாலும் விட மாட்டேன், அதெல்லாம் இன்னமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு கேட்கறதுக்கு. இன்சிடென்ட்லி கண்ணே கலைமானே கடைசி பாடல். அதனால கமல் சாருக்கு அது சொல்லலாம். அதாவது கவிஞர் ஐயா பத்தி நம்ம இந்த ஒரு எபிசோட்ல எல்லா கேள்வியும் கேட்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஐயா கிட்ட முதலா அந்த ஒரு இப்போ வந்து நிறைய பேர் ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா, இளையராஜா அவருக்கு மியூசிக் பண்ற போது கூட இருக்கிறது ஒரு சுகமான ஒரு அனுபவம் அப்படின்னு. அந்த மாதிரி கவிஞர் ஐயா அந்த பாடல் எழுதும் போது அது கூட இருக்கும்போது அந்த டைம்ல அவர் எழுதும் போது கூட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமா இருந்திருக்கும். உங்களுக்கு அந்த முதல் அனுபவம் எப்படி இருந்தது? நான் முதல்ல பாடல் எழுதுனது நான் சொன்னேன்ல, அண்ணன் என்னடா தம்பி என்னடா, வீட்டு மாடிங்கில் நடந்த கம்போசிங்கிறதுனால அது ஒரு 8 வயசு. அது ரொம்ப அதுக்கப்புறம் கம்போசிங்ஸ் நிறைய போயிருந்தாலும் மனசுல பளிச்சுன்னு நிற்கிறது வந்து அவன்தான் மனிதன். அவன்தான் மனிதனுக்கு வந்து நான் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அந்த படத்துக்கு. ஆனால் அண்ணன் தான் ப்ரொடியூசர். சாரதா ஸ்டுடியோ மேலே கம்போசிங் உட்காந்துருக்கோம். அப்பா வந்து விஸ்வநாதன் கலடா பண்ணிட்டு அவங்க விஸ்வநாதன் கண்ணதாசன் காம்பினேஷனே ஒரு பயங்கர காமெடியாக இருக்கும். எப்படின்னா விஸ்வநாதனுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ், இந்த பக்கம் தொடக்கூடாது, தொட்டா ஏய் பாரு, இவர் தொடுவார், என்னடா அப்படின்னு தொட்டோன்னா அசிங்க கொஞ்சம் அப்படின்னு பாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் ஹனுமந்து தபலா, கோபாலகிருஷ்ணன் டோலக் வாசிப்பார். இந்த கோபாலகிருஷ்ணன் கிட்ட வந்து டே வாசிரா அப்படின்னா அந்த டோலக்கு திருப்பிக்கிட்டு ஒரு டர்ன்னு வாசிப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி இவர் இங்கே விஸ்வநாதன் தொட்டுக்கிட்டு ஓடுவாங்க சுற்றி. அவர் திட்டுவார் அவனை, டேய் கோபாலகிருஷ்ணா அடுத்த ரெக்கார்டிங் உனக்கு பணம் கிடையாதுறான் பாரு விஸ்வநாதன், அவன் கொடுக்கல நான் தரேன் வாசிப்பார். அவர் நிறுத்தி வாசின்னு இப்படி போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருந்ததில் உட்காந்தவொடனே சிச்சுவேஷன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவனுக்கு கால் உடஞ்சிருக்கு, அவனை வீல் சேரில் வச்சு அந்த பெண்ணு பாடிக்கிட்டு வரா. சிவாஜி கால் ஃப்ராக்சர், மஞ்சுளா வந்து கால் வண்டி தள்ளிட்டு வராங்க சாங் அப்படின்னு. அப்பாவுக்கும் திருலோச்சனருக்கு எப்பவுமே ஒரு சின்ன இது இருக்கும், ஒரு ரிக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவர் அப்படியே போட்டார், விஸ்வநாதன் டியூன் போட்டார், தான தான நான தான நான, அது விஸ்வநாதன் வாய்ஸில் கேட்கணும். அப்படியே வச்சுட்டேன், அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மழை மேகமே அப்படின்னாரப்பா. அண்ணே மேன்னுட்டு, டேய் நீ எப்படா போட்டிருக்க டியூனு, எப்படி போட்டிருக்க பாடு, இந்த பாடு கரெக்டாக வரும் அப்படின்னாரு. அப்புறம் ஆசை மழை மேகமே, கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கன்னி தமிழ் மண்ணமே சொல்லி முடிச்சவொன்னே வாசிச்சா நல்லா இருக்கு, டைரக்டர் முடியாதுங்கிறார். அது என்ன அது அன்பு நடமாடும், நீங்கள் தானே சொன்னீங்க அவன் காலில் ஃப்ராக்சருன்ட்டு, அவனால் நடக்க முடியாது, நீ உன்னால் நடக்க முடியாட்டேன்னா நீ ஏன் அன்பு நடமாடும் கலைக்கூடம் தானே அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஓ சரி அப்படின்னாரு. ஸோ இது மனசில் நிற்கிது. அப்படியே அந்த சாங்கை வந்து எழுதி கரெக்டாக 15 நிமிஷம் அந்த சாங் எழுதி முடிச்சிட்டாரு. திருப்பி அப்படியே அடுத்த சாங் ஆரம்பிக்கிறாங்க, ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரேக்குன்னா. அதுலேயும் இதே காமெடி, ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே அவன் செயலை அனுபவித்து காணாதாரேங்கிறார் அப்பா பல்லவி. விஸ்வநாதனே ரே 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 ரேன்னு எங்கேயோ காது குடையுதுண்ணே, ஏய் எப்படா இல்லை இப்போ பாருங்க அப்படின்னு வாட்சி காமிச்சாரு. சரி ஒன்று செய்ய கண்ணான்னு சேர்த்துக்கோண்டா. ஆனால் ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. அதில் எனக்கு மனசில் அப்படியே நின்று போனது என்னன்னா, ஒரு கடைசி சரணம் சொல்கிறாரு, தங்கத்திலே செய்து வைத்த சிலையில் ஒன்று அதை போட்டுடைத்தால் உடைந்த பின்பு விலையும் உண்டு, என் வாழ்வும் பொற்சிலை தான் அறிவேன் கண்ணா நான் என்னாலும் தங்கம் என வாழ்வேன் கண்ணா அப்படின்பா. அது வந்து டைரக்டர் வேணாங்கிறார், அது நல்லா இல்லை வேற சொல்லுங்க. அப்புறம்தான் பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டால் அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் அந்த சரணத்தை சொல்றாரு.
இந்த 2 பாட்டுமே வந்து அப்பா கரெக்டாக 10:30க்கு வராரு, 1 மணி லஞ்சுக்குள்ளே அதில் 2 பாட்டெல்லாம் முடிச்சு இந்த இவ்வளோ கலாட்டாக்கு நடுவில் 2 பாட்டையும் முடிச்சு கிளம்பிட்டாங்க. இதுதான் வந்து எனக்கு மனசில் அப்படியே பசுமையாக நிற்குது. நிறைய பார்த்துட்டேன் சார் கம்போசிங்கில், பிளாக் அண்ட் ஒயிட் பீரியட்லேருந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா, ஆனால் எது மனசில் அப்படியே பதிஞ்சு போய் நின்ன விஷயங்கள். சூப்பர் சார். அதாவது பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்களோட இந்த சினிமா வாழ்க்கையை தாண்டி குடும்ப வாழ்க்கையில் அவர் எப்படி அப்படின்றத இவ்வளோ தெளிவாக வந்து கண்டிப்பாக யாராலையும் சொல்லியிருக்க முடியாது. வசந்த் டிவி நேயர்கள் வந்து கண்டிப்பாக அதை நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டாங்க. ஸோ நீங்கள் சொன்ன எமோஷ்னலாக இருக்கட்டும், அந்த ஃபன்னி விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எங்களுக்கு கேட்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்பாவை பற்றி ஷேர் பண்ணுது? இந்த காட்ஃபாதர் நிகழ்ச்சிக்கு வந்தபோது நான் பிளாங்காக தான் வந்தேன். இங்கே வந்து காட்ஃபாதர் ஏன்னா வரும்போது இங்கே வந்து தான் தெரியும் காட்ஃபாதர்ன்ட்டு. காட்ஃபாதர்னு சந்தோஷமாயிடுச்சு. ஓ ஆர் பியூட்டிஃபுல் டைட்டில், நமக்கு வந்து நிறைய பேசலாம்னு. வசந்த் டிவி நேயர்களோட வந்து ஏற்கனவே சில நிகழ்ச்சிகளில் நான் கலந்துட்டுருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் அவங்கள பார்க்கும்போது சந்தோஷப்படுறேன். அப்பா அப்படிங்கும்போது கண்ணதாசன் அப்படிங்கிற அந்த 6 எழுத்துக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் 100 எபிசோட் பண்ணுற அளவுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. அதனால் மீண்டும் வசந்த் டிவியில் அப்பாவை பற்றின ஒரு ப்ரோக்ராமில் அவசியம் இந்த மக்களோட நான் சேர்ந்து உரையாடுகின்ற நேரம் வரும்னு நினைக்கிறேன் சார். ஸோ ஆடியன்ஸ் இங்கே எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து ஐயாவை பற்றி நிறைய விஷயங்கள், வித்தியாசமான நிறைய விஷயங்கள், நிறைய அனுபவங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. என்னோட வயசுக்கு எனக்கு இந்த அனுபவம்லாம் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். ஸோ பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காட்ஃபாதர் நிகழ்ச்சியில் இதை மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வசந்த் டிவியை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன்.